நமது தொலைபேசி இணைப்பில் தாவேகாவை சேர்ந்த லயோலா மணி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் திரு லயோலா மணி. விஜய் பேசியது குறித்து உதயநிதியிடம் கேட்ட பொழுது சினிமா செய்திகளை தான் பார்ப்பதில்லை என்று கூறியிருக்கிறார். உங்களோட கருத்து என்ன? இல்ல, சினிமா செய்தியை பார்ப்பதில்லை என்று ஒரு சினிமாக்காரர் சொல்லியிருப்பது ஒரு நகைப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது மிகவும் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எல்லோரும் அதை தான் விரும்பி கொண்டிருக்கிறோம். ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கருத்தை வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது அதற்கு ஏற்ற வகையில் பதிலளிக்க வேண்டுமே தவிர இது போன்று நகைச்சுவைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது போன்று பேசி அவர்கள் நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் அவருடைய கருத்தை நாங்க பார்க்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் பேசியதை பார்க்கும் பொழுதும் சரி, உங்களுடைய நகர்வுகளை பார்க்கும் பொழுதும் சரி, அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவினுடைய கூட்டணியை முறியடிக்கின்ற ஒரு நோக்கமாக தாவேகாவினுடைய செயல்பாடுகள் இருக்குது. அந்த பேச்சு தான் விஜயனுடைய பேச்சிலும் வெளிப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, எந்த கூட்டணியும் உடைப்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் வரல. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற மிக உயர்ந்த பார்வையோடு, மக்களின் துணையோடு, இளைஞர்களின் படையோடு தலைவர் தளபதி அவர்கள் பிரைமரி போர்ஸாக முதன்மை சக்தியாக வருகிறார். 2026 தேர்தல் களத்தில் மக்களோடு நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி திரு லயோலா மணி, இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.